லோக்சபா தேர்தலுக்கு தயாராகும் பாரதிய ஜனதா கட்சியின் வேகம். அயோத்தி ராமர் கோவில் துவக்க விழா ஏற்பாடுகளில் ஹிந்து அமைப்புகள் போலவே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் ஆர்வமாக பங்கெடுத்து வருகிறார்கள். ஆனால் அக்கட்சியின் தலைவர்கள் சத்தமில்லாமல் வேறொரு வேளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். லோக்சபா தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தும் வேளையில் மண்டல வாரியாக, மாநில வாரியாக, வட்டார வாரியாக நிர்வாகிகளை டெல்லிக்கு வரவழைத்து இரவு பகலாக விவாதிக்கின்றனர் முக்கிய தலைவர்கள். மீண்டும் சான்ஸ் கொடுக்கிறார்கள் மூத்த தலைவர்களுக்கு. முந்தைய தேர்தலில் காணப்பட்ட மேல்மற்ற ஒற்றுமையின்மை இம்முறை தலைதூக்க விடக்கூடாது என்பது அமித்ஷா, நட்டா பலமாக வலியுறுத்தி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதாம். இதற்காக கட்சியின் இதுவரை பின்பற்றப்பட்ட எழுதப்படாத விதி ஒன்று அவர்கள் விளக்கிக் கொள்வதாக இருக்கிறதாம். அதாவது 70 வயதை கடந்தவர்களுக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய டிக்கெட் வழங்குவதில்லை என்பது அந்த விதி இந்த முறை தளர்த்தப்படுகிறது என்ற ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது. இதனால் மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் பலருக்கும் மீண்டும் சான்ஸ் கிடைக்கும். அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படாது. அதனால் உள்ளடி வேலை அல்லது ஒத்துழையாமை ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்காக இருக்கிறது. அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வி.கே. சிங், இந்திரஜித் சிங், அர்ஜுன் ராம் மெகாவால், கிரிராஜ் சிங், மூத்த தலைவர்கள் ரவிசங்கர் பிரசாத், அலுவாலியா, ராஜேந்திர அகர்வால், சந்தோஷ் கங்குவார், ராதா மோகன் சிங், ஜெகதாம்பிகா பால் என பலரும் செய்தி கேள்விப்பட்டு மிகவும் பரவசத்தில் இருக்கிறார்களாம். பொதுக்குழு, செயற்குழு இந்த முறை 2 முறை ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வகித்து அதன் வழியாக சொந்த ஊரில் பிரபலமான புள்ளிகளுக்கு லோக்சபா டிக்கெட் கொடுக்கலாம் என்பது அடுத்த கட்ட முடிவாக இருக்கிறதாம். எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என அவர்கள் வேலை செய்வர். பணபலம், ஆள்பலத்துக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் இந்த ஏற்பாடுகளை செய்கிறார்களாம். பாரதிய ஜனதா குழுவின் பொதுக்குழுவின் செயற்குழு கூட்டங்களை பிரம்மாண்டமாக டெல்லியில் நடத்துவது 3வது முடிவாக இருக்கிறதாம். ராமர் கோயில் கட்டுதல், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தல் ஆகிய பிரதான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்ட பின் நடக்கப் போகும் பொதுக்குழு என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறதாம். அதற்கு முன் இம்மாத கடைசியில் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூடுகிறது. அதில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். அதாவது நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்ட 160 தொகுதிகளில் 2 ஆண்டுகளாக நடந்து வந்த ஆய்வின் அடிப்படையில் செலக்ட் செய்த வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்களாம். எதிர்க்கட்சிகள் இன்னமும் கூட்டணியை கூட முடிவு செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் நிலையில் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானால் அது வாக்காளர்கள் மனதில் பாசிட்டிவ் தோற்றத்தை உண்டாக்கும் என நம்புகிறார்கள். கடந்த தேர்தலில் 437 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது. கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் வெளியேறிவிட்டதால் இம்முறை அந்த இடங்களிலும் போட்டியிட்டாக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தேர்தல் வேலைகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் என்று மோடி, அமித்ஷா, நட்டா வட்டத்தில் தீர்மானித்திருக்கிறார்களாம். இதுவரை இந்தியா பார்த்தேராத வகையில் மிகவும் பிரமாண்டமாக ராமர் கோயில் திறப்புலாவை நடத்தி அதன் பிரமிப்பில் இருந்து மக்கள் விடுவதற்கு முன்பு தேர்தல் வேளையில் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்புகிறார்களாம். இது அரசல் புரசலாக எதிர்க்கட்சிகள் எட்டியிருக்கிறது. தேர்தல் தேதியை கூட இம்மாத இறுதிக்குள் அறிவித்து விடுவார்களோ என அந்த வட்டாரத்தில் களங்கம் தென்படுகிறது. மத்திய அரசு நினைத்தால் லோக்சபாவின் ஆயுள் முடிவதற்கு முன்பே தேர்தல் நடத்த ஆணையத்திற்கு அறிவுறுத்த இயலும். பொங்கலுக்கு மறுவாரம் அயோத்தி விழா நடக்கிறது. அதிலிருந்தே தேர்தல் களம் சூடு பிடிக்கலாம் என அறிகுறி தென்படுகிறது என்று நமக்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம். லோக்சபா தேர்தலுக்கு